அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசான் பே யூபிஐயில் ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த யூபிஐயில் 2-3 பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் யாருக்காவது அமௌண்ட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகணுமோ அதை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். அதை கூட நம்ம சைடு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். யாராவது உங்களுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த டைமில் முடிவு பண்ண முடியாது. ஸோ ப்ரைமரி பேங்க்காக செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அமௌண்ட் சென்ட் ஆகிறதும் சரி ரிசீவ் ஆகிறதும் சரி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ஆகும். ஸோ அதுதான் ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இப்போ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அமேசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அமேசான் பேன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கீழே ஷோ ஆகும். அதில் அமேசான் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே யூபிஐன்னு போட்டு உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், அதாவது உங்களோட யூபிஐ ஐடி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ நான் யாருக்காவது அமௌண்ட் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, வேறு யாராவது எனக்கு அமௌண்ட் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நடக்கும். பட் அது எனக்கு வேறு பேங்க்கில் வேணும், அதாவது பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் இந்த டீட்டெயில் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அந்த பேங்க் நேமுக்கு நேராக இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே பார்த்தீங்கன்னா செட் அஸ் ப்ரைமரி அக்கௌண்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் ப்ரைமரி பேங்க்காக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் முன்னாடி வந்துருச்சு, அதுதான் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ பண்ணுற டெபிட்டாக இருந்தாலும் சரி கிரெடிட்டாக இருந்தாலும் சரி இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த ட்ரான்சாக்ஷன் ஆகும். இப்படி தான் ப்ரைமரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.